தமிழிசை சவுந்தரராஜன் இன்னைக்கு பேசும்போது சொல்லியிருக்காங்க, திமுகவோட வாக்குகள் இல்லை, இது அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா இல்லாததுனால வாக்குகள் பிரிஞ்சனாலதான் அவங்களுக்கு வாக்குகள் வந்திருக்கு, அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க அதே கேள்வி நான் வேற மாதிரி சொல்றேன். நானு தமிழிசை அம்மா அப்படி சொல்லியிருக்காங்கன்னா நான் இன்னைக்கு சொல்றேன். நானு பாஜகவுக்கு அந்த அணிக்கு 18 விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக அவங்க தனியா நின்றத 3 விழுக்காடு தான் வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த கட்சியில பிற இயக்கங்கள் நிறைய இயக்கங்கள் இருக்கிறாங்க. அந்த இயக்கங்களுடைய வாக்குகள் எல்லாம் சேர்ந்துதான் 18. தனியா பாஜக நின்றதுனா 3% போன தடவை வாங்கின 3% மேல தாண்ட முடியாது. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். நான் முதல்ல அவங்க பரிசோதனை பண்ணிக்கணும், பிறகு மத்ததை பத்தி அவங்க பேசலாம். அவங்க இந்த நேரத்துல தனியா நின்று ஒரு 8% வாக்குகள் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறார்கள். இதை நம்ம எப்படி பார்த்துக்கலாம்? இதற்கு பிறகாக மும்முனைகின்ற நோக்கி போகுமா தமிழக அரசியல்? நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் கொள்கையில் வித்தியாசப்படலாம், அரசியல் சித்தாந்தங்கள் வேறுபடலாம். ஆனா நம்மளுடைய சகோதரர் அண்ணன் சீமான பொறுத்த வரைக்கும் வேறுபட்ட கொள்கைகள் எங்களை பொறுத்து தவறான சில சித்தாந்தங்கள் இருந்தாலும் கூட தனியாக நின்று அவர் இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. அதை நான் பாராட்ட தான் செய்யறேன். அண்ணாமலை சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் என்னைக்கு அரசியலுக்குள்ள வந்தாரோ அன்னையிலிருந்து போய் பொருட்டுதான். அவர் பேர்ல நான் கிண்டல் கூட சொல்லி அண்ணாமலை பிரிச்சா லைங்கிற கடைசியில இருக்கு உங்களுக்கு. அவரை பொறுத்தவரை நான் ஓவர் கான்பிடன்ட் இருந்தேன்னு சொல்றாரு. அடுத்த 2026 பொறுத்து நாங்க ஆட்சி பிடிப்பேன்னு சொல்றாரு. அவர் அன்னைக்கு தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே அண்ணாமலை சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் என்னைக்கு அரசியலுக்குள்ள வந்தாரோ அன்னையிலிருந்து போய் பொருட்டுதான். அவர் பேர்ல நான் கிண்டல் கூட சொல்லி அண்ணாமலை பிரிச்சா லைங்கிற கடைசியில இருக்கு உங்களுக்கு. அவரை பொறுத்தவரை நான் ஓவர் கான்பிடன்ட் இருந்தேன்னு சொல்றாரு. அடுத்த 2026 பொறுத்து நாங்க ஆட்சி பிடிப்பேன்னு சொல்றாரு. அவர் அன்னைக்கு தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே அவர் சொன்னாரு, தேர்தல் களத்துல சில தவறுகள் நடந்து 1 லட்சம் ஓட்டு வாக்குகள் தவறான வாக்குகள் சொன்னார். அப்பவே நான் சொன்னேன் 1 லட்சம் வாக்குகள் அவர் தோப்பாருன்னு நான் சொன்னேன். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பொய் பொருட்டாதான் இருக்கிறார். எதையுமே நம்ப மாட்டேங்குது. காலப்போக்கில் தமிழ்நாட்டு மக்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க. தேமுதிக தலைவர் பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் விருதுநகர் தொகுதிக்கு மீண்டும் வாக்கு எண்ணிக்கை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த கேட்கறதுக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனா அவங்க தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க அங்க தோல்வி அடைந்ததுனால அவங்க நினைச்சிருக்கலாம். அது நீங்க காலப்போக்கில் அது உண்டான நீங்க அது நீதிமன்றத்துக்கு போகலாம், இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு போகலாம். அது நம்ம காலப்போக்கில் நான் என்னால ஒன்று சொல்ல முடியாது. இல்ல விஜய் பிரபாகரன் தோற்கடிக்கப்பட்டிருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை.